எங்கிட்ட இப்போ ஜான்டே லோகோ சாம்பிள் இருக்குது. அதை ட்ரேஸ் பண்ணாமல் ஜியோமெட்ரிக்கால எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்குவோம். ஆர்ட்போர்டு மேலே கிளிக் பண்ணுங்கள். 40x20 எடுத்துக்கோங்க. 40 விட்த்து, 20 ஹைட். இந்த பிளாக் ஃபில்லாக இருக்குது, அதை நாம் அவுட்லைனாக மாற்றணும்னா ஷிஃப்ட் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணலாம். ஷிஃப்ட்டு ப்ளஸ் எக்ஸ். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ரெடி ஆகிருக்கு. 40x20. டைரக்ட் செலெக்ஷன் டூலுக்கு போய் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 2 ஆங்கர் பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்குவோம். இங்கே கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் பிடிச்சி இதை இப்படி எடுத்துடணும். ஷிஃப்ட் பிடிக்கலைன்னா இப்படி கிராஸாக போகும். ஸ்மார்ட் கைட்ஸ் அப்பியர் ஆகும்போது நீங்கள் இதை ட்ராப் பண்ணிவிடுங்க. இதை நம்ம இன்னொரு காப்பி பண்ணி இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணோம். இந்த மாதிரி கொண்டு வரணும். மேனுவலாக கொண்டு வந்தால் ஜியோமெட்ரிக்கலி பர்ஃபெக்டாக வராது, அக்யூரசி வராது. ஆகையினால இதை செலக்ட் பண்ணிக்குவோம். லெட்டர் ஓ ப்ரெஸ் பண்ணுவோம். இல்லைன்னா இங்கே போய் ரிஃப்ளெக்ட் டூலில் செலக்ட் பண்ணிக்குவோம். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பாட்டம் ஆங்கர் பாயிண்ட் மேலே எய்ம் பண்ணி ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு தரம் கிளிக் பண்ணுங்கள். இது ரேடியோ பட்டனில் ஹைலைட் ஆகிருக்கிறது வெர்டிக்கல் அப்படின்னு இருக்கணும். இல்லைன்னா ஹாரிசான்டல் இருந்தால் ஒருவேளை நீங்கள் வெர்டிக்கல்னு பண்ணிவிட்டு காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இது ரெண்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு குரூப்பாக மாற்றிக்குவோம். கண்ட்ரோல் ஜி ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போது ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் வந்து இந்த விட்த்து ப்ரொஃபைலில் வந்து 40 அப்படின்னு டைப் பண்ணுவோம். ஆனால் இந்த செயின் லிங்க் ஆகிருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். ஒருவேளை லிங்க் ஆகிருந்தால் எடுத்துடுங்க. ப்ரெஸ் என்டர். ஒரு செட் ஆஃப் ஷேப் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு. இதை நாம் காப்பி பண்ணி இப்படி ஆல்ட் மற்றும் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இப்படி எடுத்துன்னு வரணும். அதுக்கு உங்களுக்கு ப்ரிசைஸாக அந்த ஆப்ஷன் பிடிக்கலைன்னா உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்கிறேன். கண்ட்ரோல் கே ப்ரெஸ் பண்ணுங்கள். கீபோர்டு இன்க்ரிமெண்ட் அப்படின்ற ஃபீல்டில் 40 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ப்ரெஸ் என்டர். இப்போது செலக்ட் ஆகிருக்கு. ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு ஆரோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு தரம். நீங்கள் மல்டிபிள் டைப்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போது ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு போய் எக்ஸாக்ட்லி இங்கே வைங்க. இது ஸ்மார்ட் கைடு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இப்போது ஸ்ட்ரோக் வெயிட்டை 6 பாயிண்ட்டாக மாற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஷேப் பில்டர் டூல் எடுத்துக்கலாம். இங்கே ஷிஃப்ட் எம் கூட ப்ரெஸ் பண்ணலாம். இங்கே ஒரு கலரை நான் மாற்றிக்கிறேன். சயான்னு எடுத்துக்கிறேன் நான். இதெல்லாம் ஃபில் பண்ணுவோம். இங்கே கர்சர் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு இருக்கும். அப்படி தான் இருக்கணும். ஆல்ட் ஹோல்ட் பண்ணால் அது மைனஸ் ஆகும். ஓகே. இங்கே வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரோக்கை ட்ராக் பண்ணுங்கள். இங்கே ஒரு கிளிக், இங்கே ஒரு கிளிக், இங்கே ஒரு கிளிக், இங்கே கிளிக் அண்ட் ட்ராக், இங்கே ஒரு கிளிக். இப்போது இந்த ஷேப்பு நம்மளுக்கு கிடைச்சாலும் இதில் அவுட்லைன் 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த இடத்துல நமக்கு இப்படி அவுட்லைன் டிலீட் ஆகணும், கேப் வரணும். ஸோ ஜூம் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த ஸ்ட்ரோக் வந்து ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளாட்டன் டிரான்ஸ்பரன்சி மெனு ஐட்டம் மேலே கிளிக் பண்ணுங்கள். இங்கே இந்த ஆப்ஷன்ஸில் வந்து கன்வெர்ட் ஆல் ஸ்ட்ரோக்ஸ் டு அவுட்லைன்ஸ் அப்படின்ற செக் பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை கிளிக் ஆகலைன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜி ப்ரெஸ் பண்ணுவோம் செவரல் டைம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பு அப்படியே இருக்கும். இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு முறை ஷேப் பில்டருக்கு போகலாம். இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் 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 அண்ட் கிளிக். இப்போது செலெக்ஷன் டூலுக்கு போய் இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட், ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அடிஷ்னல் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும். கட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் எக்ஸ். இந்த ஸ்ட்ரோக் என்ன இருக்கோ அதை டிலீட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணலாம். கண்ட்ரோல் வி. இப்போது ஜான்டே லோகோ நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி இப்போ இதை வந்து பாத் ஃபைண்டர் போய் யுனைட் பண்ணிக்கலாம். அது ஒரு குரூப்பாக இருக்கும். அப்போ தனித்தனியாக இருக்காது. இதை இப்போ பேஜ் சென்டருக்கு அலைன் பண்ணிக்கலாம். டைப் டூலுக்கு போய் ஜான்டே அப்படின்னு டைப் பண்ணலாம்.
XANTE ஜான்டே. ஓகே, இதை நம்ம அலைன் பண்ணிக்குவோம். கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம். ரெண்டும் சேர்த்து குரூப் பண்ணிக்கலாம். பேஜ் சென்டருக்கு அலைன் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பயன்படட்டும். அடுத்த கிளாஸில் இந்த லோகோ டிசைனை செய்து காட்ட போகிறேன். தொடர்ந்து பாருங்கள்.